ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. எவ்வளோ நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணி. ஆமாங்க, சுத்தமாக டைமே இல்லை. அதனால தான் டெய்லி நான் ஷார்ட்ஸாவது அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சேனலை பார்க்குறதே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, எனக்கு எல்லாமே தெரியும். பட் என்னோடய லேசினஸ் தான் காரணம். ஏன்னா வந்து ஜெய்யையும் பார்த்துட்டு நித்தினையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு என்னால் சமாளிக்க முடியல. அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சாரி, எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க அகைன். இப்போ நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு சண்டே எடுத்த விலாக் தான் இது. ஒரு 8 மணிக்கு மேலே ஆக்சுவலாக நானும் என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் நித்தின் 3 பேர் தான் ஊருக்கு போக போகிறோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து திதி கொடுக்குறோம். அதாவது 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்னா தவசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த திதி வந்து இறந்த நாள்லேருந்து முன்னாடி ஒரு வாரத்தில் வரும். அந்த திதி டேட்டு தான். ஸோ டிசம்பர் 16 அன்னைக்கு. அதனால் ஊருக்கு போகிறதுக்காக நானும் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் நித்தின் தான் போனோம். ஜெய் வந்து வரல. ஏன்னா அவனுக்கு இப்போது PF5 எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால அவங்க கிளாஸ் மேம்கிட்டையும் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மேம், நீங்கள் தான் வந்து பசங்களை நல்லா போல்டாக வளர்க்கணும். அவன் தனியாக நீங்கள் இல்லாமல் பாட்டி தாத்தா இருக்காங்களா, அவன் சர்வே பண்ணட்டும், விடுங்க, பிடிச்சி வைக்காதீங்கன்னா நிறைய பிளா பிளா பிளான்னு சொன்னாங்களா. சரி ஓகே அப்பா, பட் நாங்கள் மிஸ் பண்ணுறோம், இதெல்லாமே ஓகே. பட் எங்கள் அப்பாவே இல்லை, அப்புறம் எதுக்கு அவனை அழைச்சிட்டு போயிட்டு இதெல்லாமே அப்படிங்கிறதுனால நானும் என் மனசை தேர்த்திட்டு அவனை அவங்க தாத்தா பாட்டிகிட்ட விட்டுட்டு நான், என் ஹஸ்பண்ட், குட்டி பையன் 3 பேர் தான் கிளம்புனோம். ஆக்சுவலாக 5 மந்த் ஆகுது எனக்கு பேபி பிறந்து. இப்போ தான் நெத்தினும் ஃபஸ்ட் டைமாக எங்கள் ஊருக்கு எங்கள் கூட வந்தானே. ரொம்ப ரொம்ப இந்த 2025 வந்து எனக்கு மோசமாக ஒரு வருஷம் அப்படின்னா 2025 தான் சொல்லுவேன். டிசம்பர்லேருந்து இந்த டிசம்பர் ஸ்டில் இது வரைக்குமே நிறைய அழுகைகள் இது மாதிரி தாங்க எனக்கு 2025 போணுச்சு. யாருக்கெல்லாம் இவ்வளோ பேடாக போணுச்சு அப்படின்னு எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பேக்கிங்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே 2 நைட் ட்ரெஸ்ஸு 2 மெட்டர்னிட்டி வியர் தான் எனக்கு எடுத்து வச்சேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், பாய்ஸுக்கெலாம் பேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவருக்கு 2 டிஷர்ட், 2 ட்ராக் பேண்ட்டு, 2 ஃபார்மல் ஷர்ட்டு, மிஞ்சி போனால் என்ன பர்ஃப்யூமு, கோம்பு, அதுக்கப்புறம் ஒரு பெல்ட் எடுத்து வச்சிட்டேன். எங்களை விட ரொம்ப நான் கஷ்டப்பட்டு பேக் பண்ணது நியூ பார்ன் பேபி நித்தினுக்காக தான். அவருடைய பேபி ஷாம்பு, லோஷனு, பவுட்ரு, அப்புறம் நான் உட்வர்ட்ஸு கொடுத்துக்கிட்ருக்கேன். ஸோ அவனோடது. அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கு அடைச்சிட்டுனா என்ன பண்ணுறது அதுக்கான திங்ஸு, ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுறது அதுக்கான திங்ஸ்லாம் ஓரளவு எடுத்து நான் பேக் பண்ணி வச்சிட்டேன். 2 டேஸாக அவருக்கு தான் திரும்ப யோசிச்சு பேக் பண்ணேன். எனக்கு இந்த டயப்பருங்கிறது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு இப்போது. நானும் நிறைய ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்த்து மீஷோவில் வாங்குவேன். என் ஹஸ்பண்ட் வந்து அப்போலோவில் வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபரு. 600 or 700 சம்திங் சொன்னாங்க. 90 பேண்ட்ஸ் வந்துச்சு. ப்ரைஸ் நல்லாவே ரீசனபிளாக இருக்குது, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ ஆன்லைனில் போட்டதை வந்து கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னாங்க. ஜெய்யுக்குமே நித்தினுக்கு அவனுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அதே தான் நான் நித்தினுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் டயப்பர் அதுக்கப்புறம் க்ரீமுமே ஹிமாலயா பிராண்ட். ஸோ அதனால் அதே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜெய்யிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தாலும் அவனுக்கு லன்ச்சுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. நோ ஹாஃப் டே, ஃபுல் டே ஸ்கூலு. லன்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால நான் 1 வீக் தேவையான ஃப்ரூட்ஸை வந்து என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். நான் பிளான் பண்ணி 5 டேஸ் தான் போயிருந்தேன். பட் 4 டேஸ்லேயே ரிட்டன் ஆகி வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பழங்கள் எடுத்துகிட்டு போ, அடுத்த நாள் கொய்யாப்பழம், பப்பாயா, இது மாதிரி ஷெடியூல் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். உனக்கு என்ன ஃப்ரூட் வந்து தேவையோ நீ பாட்டி தாத்தாட்ட கேளு, அவங்க கட் பண்ணி உனக்கு எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என் பையனும் என்னை விட்டு செகண்ட் டைமாக பிரிஞ்சிருக்க போகிறான். டெலிவரி டைமில் தான் ஃபஸ்ட்டு நான் ஜெய் அந்த 7 வருஷத்தில் மிஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுனால அவனுமே அக்செப்ட் பண்ணிட்டேன். என்ன ஜெய் நீ இருப்பியா அம்மா அப்பா இல்லாமல் அப்படின்னு கேட்டேன். நான் இருக்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டான். ஏன் அப்படின்னா அவங்க கிளாஸ் மேம் வந்து அவன்கிட்ட பேசினாங்க, ரொம்ப போல்டாக இருக்கணும். மேமோட அண்ணா பையன்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாலாம் தனியாக தான் இருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் ஊருக்கு போயிட்டால் அவனே சமைச்சு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிந்துடுறான், நீ போல்டாக இருக்கணும் நிறைய வந்து அவனுக்கு மோட்டிவேஷனாக கொடுத்தோன்னே சாருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு. அம்மா நான் இருக்கம்மா, நீ போயிட்டு வாம்மான்னு அவன் எனக்கு தைரியம் சொன்னான். ஸோ அந்த ஹாப்பி மூட்லேயே நான் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. நல்லா இதெல்லாம் தூங்கிட்டு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த குட்டி பையனை வச்சுட்டு எங்களால் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட முடியலங்க. சாப்பிட்ற நேரத்துக்கு தான் அழுகுறான். சரி நம்ம லஞ்சு பேக் பண்ணிடலாம், கடையிலாம் சாப்பிட வேணாம் அப்படிங்கிறதுனால
மதியானம் ஜெய்யிக்கு பேக் பண்ணும்போது எனக்கும் காலையில் 7:30க்கெலாம் கர்ட் ரைஸும் வாழைக்காய் ஃப்ரையும் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கிச்சடியும் பொட்டுக்கடல சட்னி பண்ணியிருந்தேன். பொட்டுக்கடல, பச்சை மிளகாய், புளி வச்சு அரைச்சிட்டு தாளிக்கும் போது கொஞ்சமாக வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சினா சூப்பராக இருக்கும். கிச்சடிக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மார்னிங் கிச்சன் இப்படி தான் மெஸ்ஸியாக இருந்துச்சு. அண்ணன் பாருங்கள், தம்பியை பாசம் மலையில் பொழியிறான். தம்பி அண்ணன் போயிட்டு வாங்க பத்திரமா, அண்ணனை 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து மீட் பண்ணலான்ட்டு அண்ணனும் தம்பியும் முத்தம் பொழிஞ்சிக்கிட்டாங்க. அப்புறம் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக ஹார்டான டைமாக வந்து ஜெய் பாய், நீ ரிட்டன் வரும்போது அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நமக்கு அம்மா வீடு அப்பா வீடுலாம். அதே மாதிரி அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அதோட நம்ம வீடு. அவங்களாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மலாம் அந்த வீட்டிலே கிடையாது. ஒன்றா பிறகு தான் ரொம்ப கஷ்டம். நான் வேண்டி தான் 2 பேருமே ஆம்பளை பசங்களை பெற்றது. கமெண்ட்ஸில் என்ன வேணாலும் திட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டும் ஆம்பளை பிள்ளை தான், ஏன் 2வது ஆம்பளை பிள்ளை வேண்டி பெற்றிங்கன்னு கேட்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இல்லையா, அதே தான். ஏன்னா வந்து நம்ம 23, 25 வயசு வரைக்கும் அங்கே இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அது நம்ம வீடு கிடையாது. நம்மள்ட்ட எதுவுமே அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறதும் கிடையாது. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அது நம்ம வீடு. அவங்களும் இல்லைன்னா அந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்படி நம்மளுடைய கெஸ்ட்டு ரிலேட்டிவ்லாம் வந்துட்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். எனக்கு அது அப்போது ரியலைஸ் ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறேன். அதனால தான் வந்து பொண்ணாக பிறக்கலாம் ரொம்ப கஷ்டம். பையனாக பிறந்தான்னு வச்சுக்கோங்க, ஜென்டலாக இருந்தம்மா, கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவோட இருக்கம்மா. அந்த பசங்களும் அப்பா அம்மாவோட இருக்கிறது வந்து அந்த பொண்ணு கையில் தாங்க இருக்குது. ஃபேமிலியாக இருக்கிறது, மாமியார் மாமனாரை பார்த்துக்கிறது, வேணால் புள்ள நல்லா பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பொண்ணு சப்போர்ட் இல்லாமல் பிள்ளையெல்லாம் பார்த்துக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஐயோ 2 பிள்ளையா, ஒரு பொண்ணு இருந்தால் கடைசியில் பார்த்துக்குமே. யார் சொன்னா பொண்ணு தான் கடைசியில் பார்த்துக்கணும்? அந்த பொண்ணு என்ன தான் இருந்தாலும் கல்யாணம் ஆகி அவங்களோட மாப்பிள்ளை மருமகன் வரான் இல்லையா, அவங்க சப்போர்ட்டிவ் இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணாலையும் நம்மளை நிம்மதியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து 2 பேரோட பங்குமே அதிகமாக இருக்குது. நம்ம தான் பொண்ணு பையனை அடிச்சுக்கிறோம். அதெல்லாம் யாரும் எதுவும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம். அதுதான். ஏன்னா பொண்ணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் எமோஷ்னலாக நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறது பொண்ணுங்க தான். ஜென்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். என்னோடய தாட்டை நான் ஷேர் பண்ணேன். ப்ளீஸ் யாரும் கமெண்ட்டில் வந்து திட்டிக்க ஊற்றாமல் உங்களோட சஜஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வழியாக வந்து என் ஹஸ்பண்ட் காலைல ஆஃபீஸும் போயிட்டு இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்ப்போம்ல, அதான் பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக குழந்தைய அழைச்சிட்டு போகிறதுனால 12:30 மணி வரைக்கும் ராவு காலம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு 12:30க்கு மேலே தான் வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். தயிர் சாதம், வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு ஒரு ஓரமாக டோல்கேட் கிட்டே வண்டியை நிப்பாட்டி ரிலாக்ஸாக சாப்பிட்டோம். நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே வரேன், எனக்கு பிடிக்கலங்க, எங்கள் அப்பா இல்லாமல் வந்துடும் சீக்கிரம் ஊர்லேருந்து கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டே வரேன். சரி வீடு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அவங்களும் ஆறுதல் படுத்தி தான் வந்தாங்க. எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் இந்த மாதிரி விரக்தியாக தான் ஊருக்கு போயிட்டு ரிட்டனும் வந்தாச்சு. ஒரு 12:30 1 o'clock சென்னையில் எடுத்தோமா, அப்படியே நடுவில் கொஞ்சம் பிரேக் சாப்பிட்டது, ட்ராவல் பண்ணது. நானும் அப்படியே காலையில் தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 4:30 போல் ஒரு டீ குடிக்கத்தான் நிப்பாட்டினோம். சாரும் பார்த்திங்கன்னா மடியிலே தான் இருந்தான். சென்னையிலேருந்து எங்கள் ஊர் ட்ராவல் வந்து 6 hours இருக்கும். மடியிலே தான் வச்சு தூங்கினேன். எனக்கும் கையெல்லாம் வலிச்சிச்சு. ரொம்ப அசந்து தூங்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அப்படியே அலைக்காக தூக்கி பின்னாடி போட்டேன். ஒரு 1/2 hour மட்டும் தான் பின்னாடி இருந்தான். இது வந்து ஊருக்கு போகும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி கையிலே வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ரிட்டன் சென்னை வரும்போது நல்லாவே ரிலாக்ஸாக தான் தூங்கிட்டு ஒரு 2 hours பேக்கில் இருந்து எங்களுமே சப்போர்ட் பண்ணான். நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டு, நல்லா க்ளவுடியாக. அந்த பைபாஸில் போகும்போது நல்லா இருந்தது. வீட்டுக்கு வந்து ஒரு 8 மணி போல் ரீச் ஆனோம். போனதுமே ஆரத்திலாம் எடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து பேனர் அடிச்சுக்கிட்டு இருந்தான் என் தம்பி. ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாரையும் பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல, அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு படுக்க வந்துட்டேன். குட்டி பையனை மட்டும் நல்லா சுடு தண்ணி வச்சு தொடச்சி விட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விட்டாங்க அவங்களே. வந்ததும் ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே வந்து தூங்கிட்டோம். எனக்கு இப்படி தான் இந்த 2 days போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நாளைக்கு வந்து தவசம் சாமி கும்பிடணும். ஸோ காலைல 8 மணிக்கெலாம் ஐயர்லாம் வந்துடுவாங்க அப்படின்னாங்க. அந்த ப்ராசஸ்லாம் கீழே பண்ணாங்க. நான் வந்த டயர்டில் மேலே வந்து படுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரி, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இனிமேல் லாங் வீடியோ போட கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. லைக் அண்ட் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.
நிறைய பேர் உங்களுடைய சஜஷனும் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னென்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க. பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிதின் குட்டி உங்கள் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்கிறாரு.